ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒலிம்பி ட்ரேடிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எக்கச்சக்கமான மணியை வந்து ஏர்னிங் பண்ணி தருதா, இல்லைனா ஃபேக் லிஸ்ட்டில் இந்த ஆப் ஒன்று அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக சொல்லி தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எது வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பி ட்ரேடிங் ஆப். ஸோ ட்ரேடிங் ஆப்னா என்னன்னே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரேடிங் ஆப் மாதிரி தான் இதுவும் சேம் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஒலிம்பி ட்ரேடிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னு தொடக்கத்திலே சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஆப்பையும் மாதிரி தான் இதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மணி வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணுறதுக்குமான ஸோ ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா KYC வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு பண்ணி மணி ஏர்னிங் பண்ணிக்கிறது. ஸோ ட்ரேடிங்னாலே தெரியும், எல்லா ஆப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ சார்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு சார்ட்டுமே பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் சேலுங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப் அண்ட் டவுனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பை அண்ட் சேலை கொடுத்து அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா பை இல்லைனா சேல் இதில் ஏதாவது ஒன்று ப்ரெடிக்ட் ஆகி அது கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டேரெக்டாக வந்து அவங்க சொல்கிற பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஆட் ஆகி வரும். இல்லை நீங்கள் ப்ராப்பராக வந்து அமௌண்ட் வந்து அவங்க நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண விஷயத்தில் வந்து அது லாஸ் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மணியை வந்து இந்த ஆப்புக்குள்ளே கொண்டு போகணும். ஸோ கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு சார்ட் இருக்கும். ஸோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த கிராஃபிக் ஏற்ற மாதிரி பை அண்ட் சேலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் உங்கள் கையில் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்காது. ஸோ இதுதான் அந்த டோட்டலாக வந்து அதோட கான்செப்ட். அது மட்டும் இல்லை, வித்ட்ராவல் ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வின் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான எல்லா செட்டப்பும் அவங்க பண்ணியிருக்காங்க. வித்ட்ராவல் அமௌண்ட்டும் வருது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் ஆப் ஓரளவுக்கு எல்லாமே இந்த வித்ட்ராவல் ப்ரூஃப், டெபாசிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இதில் இருக்க மைனஸ் என்னென்னு நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரேடிங் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இந்த பேமெண்ட் விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் வராது. பட் பேமெண்ட்டே ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போது ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு பெரிய தலையாக இருக்கிறாங்க. அந்த கிராஃபு அது சார்ட் இதுன்னு எக்கச்சம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்ப்பீங்க. சார்ட்டுன்னு அப்படியே இருந்து கிராஃபெல்லாம் போட்டு வரைஞ்சி பயங்கரமான எக்ஸ்போர்ட் ரிசர்ச் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியை பற்றி நான் பேச விரும்புகிறேன். நேற்றுக்கு ஒரு 100 200 சம்பாரிச்சு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து இதில் வந்து போட்டால் உடனே வந்து எக்கச்சக்கமான மணி கிடைக்கும். யூடியூப்பில் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அந்த கூப்பன் கோடை அந்த ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணி இனிமேல் நமக்கு எக்கச்சக்கமாக சம்பாதிக்கலன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் டக்குனு உள்ளே போய் ஒரு 500 டெபாசிட் பண்ணுவாங்க. பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒரு 80 ரூபா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடும் நீங்கள் வந்து வின் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு காமிக்கும். லக்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 80 ரூபா கட்டி பே பண்ணுறீங்கன்னா 140 ரூபா வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அப்படியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் அப்படியே கிடைக்க பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் தானே நான் சின்ன அமௌண்ட்டை போட்டதுக்கப்புறமே எல்லாமே வின் பண்ணிட்டுருக்கேன். சம்டைம்ஸ் எனக்கு நல்ல லக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பல்கான அமௌண்ட்டாக போட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் 500 உள்ளே கொண்டு போயிருப்பீங்க. ஓரளவுக்கு ஒரு 600 700 சம்டைம்ஸ் ஜெயிச்சிருப்பீங்க. அப்படியே வந்து அந்த 700 சேர்த்து போடுவீங்க. அடுத்த சார்ட்டர்டே அடுத்த ப்ரெடிக்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே தூக்கிடுவாங்க. ஸோ இதுதான் ட்ரேடிங் ஆப்போட ரியாலிட்டி. அதாவது உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் வந்து போன உடனே எல்லாமே சாய்ச்சி தரலான்னு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, தயவு செய்து அந்த பக்கம் போயிடாதீங்க. அது மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு தெரிவாங்க. எல்லோரும் பார்க்க வந்து கிராஃபெல்லாம் போட்டுட்டு தெரிவாங்க. அந்த அளவுக்குலாம் ப்ரெடிக்ட் பண்ணி யாருமே அந்த அளவுக்குலாம் உடனேலாம் பெரிய ஆளாக ஆகிட முடியாது. ட்ரேடிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சூது விளையாட்டு மாதிரியே ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தி நமக்கு காசு அடிக்கிற மெத்தட் தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எவ்வளோ லக்கோட போனாலும் கடைசியில் நீங்கள் அந்த ஆப் விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் கொடுத்த காசில் பாதி கூட எடுத்துகிட்டு வர முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா நான் கூட வந்து எக்கச்சக்கமான ட்ரேடிங் ஆப் பண்ணியிருக்கேன். ஸோ பினாமோ இந்த
ஒலிம்பி, ஸோ எல்லா ஆப்லேயும் வந்து சேம் கேரக்டர் தான். போகும்போது வின் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் போட பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படியே அப்படியே லைட்டாக அப்படியே மேலே போகிறது மாதிரி இருக்கும். சடார்னு தூக்கி எடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போனாலும் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிச்சு ஒரு ஆப்பை பற்றி தெரியாமல் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டவுசரை கலத்திட்டு தான் கீழே விட்டுருவாங்க. ஸோ அதனால் தயவு செய்து பேசிக்காக ஒன்றுமே தெரியாதவங்க, இந்த ஆப்பை பற்றி புரியாதவங்க தயவு செய்து உள்ளே போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறவங்க போட்டு அவங்கள விட்டுருங்க. அவங்க என்ன ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். சரி, அவங்களே பல லாஸை சந்திச்சு தான் அப்படி இப்படின்னு போயிட்டு ஏதோ ஒரு கேட்டகரியில் போயிட்டுருப்பாங்க. சம்டைம்ஸ் கிடைக்காம போனால் அது வேறு. ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இந்த யூடியூபர்ஸ் சொல்கிறத கேட்டு நம்பி நானும் போன உடனே பார்த்தீங்கன்னா லக்லி ப்ரெடிக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் உடனே அமௌண்ட் வரும், நானும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சாபத்தி ஒரு நாள் 500 1000 ரூபா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் தயவு செய்து யாருமே போயிடாதீங்க. நீங்கள் கொண்டு போகிற ஒரு காசில் ஒரு சல்லி காசு கூட திரும்ப வராதுங்கிறது தான் ரியல். நீங்கள் சம்டைம்ஸ் போகும்போது 1 ரூபா 2 ரூபா ஜாஸ்தியாக ஜெயிச்சு கொண்டு வந்துருப்பீங்க, அது லக்லி கிடைக்கும். பட் அந்த அக்கௌண்ட்டாக ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பான். என்னைக்கு நீங்கள் வசனம் மாட்டோம் அன்னைக்கு தூக்கிடுவான். ஏன்னா அவனோட ட்ராக்கை உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்போதுமே நோட் பண்ணி வச்சுருப்பான். ஏன்னா நீங்கள் 2 நாள் வின் பண்ணி அவனுக்கு மாட்டாமல் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்தாலும் 3ஆம் வாட்டி போகும்போது அதோட டபுள் மடங்கு பண்ணலாம். நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வரும்போது மறுபடியும் நீங்கள் வந்து கேம் விளையாடுவீங்க. போட்ட காசை எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் விளையாடி எக்கச்சக்கமாக லாஸ் ஆவீங்களே தவிர பெரிய அளவுக்கு எந்த அளவு சக்ஸஸை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. தயவு செய்து 300 500 போட்டு ஒரு பல ப்ராடக்டை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போட்டு லாஸ் ஆகாதேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா எப்போதுமே இந்த விஷயங்களை பற்றி தெரியாதவங்க யூடியூபர்ஸ் சொல்கிறத நம்பி உள்ளே போய் ப்ரொமோ கோடு கொடுப்பான். ஆனால் அதை கிளிக் பண்ணால் அவனுக்கு ஏர்னிங்ஸ் வருமே தவிர உங்களுக்கு எந்த பெரிய ஏர்னிங்ஸும் வராது, உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் இந்த அமௌண்ட்டை போட்டால் தான் அவனுக்கு அங்கே அந்த கம்பெனிக்காரனுக்கு காசு வரும். அந்த கம்பெனி காசை வச்சு தான் அவனுக்கு அங்கே ப்ரொமோஷனுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரிப்பட்ட ட்ரேடிங் ஆப்பை நம்பாதீங்க. ஃப்ரெஷ்ஷராக ஒன்றுமே தெரியாமல் தயவு செய்து யாரும் போய் மாட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேரோட லைஃப் இந்த ட்ரேடிங் ஆப்பால் வந்து பாதிச்சிருக்கு. நான் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு பயங்கர எக்ஸ்பர்ட் சைடில் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் சாய்ஸ். பட் ஏன்னா எதுவுமே தெரியாமல் போன உடனே லக்லி வந்து ஜெயிச்சுட்டு வெளியில் வந்து நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு மட்டும் நீங்கள் நினச்சி உங்களோட சின்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை உள்ளே போட்டு லாஸ் ஆகாதீங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எதுவுமே தெரியாதவங்க தயவுசெய்து ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க, போய் காசு இழக்காதீங்க. அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.